வணக்கம். என் பேர் சங்கர். அடடே வாங்க மாப்பிள்ள. வணக்கம் வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்ல உட்காருங்க. உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை தான் செலக்ட் பண்ணிருக்க. மாப்பிள்ள உங்க போட்டோவை காட்டி இவரைத்தான் கட்டிக்குவேன்னு என் மக சொன்னப்ப நான் அப்செக்ஷனே பண்ணல. ஏன் தெரியுமா? மாப்பிள்ள வந்திருக்காரு, காப்பி போட வேணாம். காப்பி போட தெரிஞ்ச மாதிரி போகுது, கைய கால சுட்டுக்க போற. நீ போ. என் பொண்ணு மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஏமாற்றம், துக்கம், சோகம் இந்த மாதிரியான கஷ்டங்களை அவ முகத்துல பார்த்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் நான் உங்களை பார்க்காமலே சரின்னு சொல்லிட்டேன். என்னால உங்க மாளுக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்க மனம் போல நிச்சயமா நடந்துக்குவேன். காபி சாப்பிடுங்க. மன்னிக்கணும், நான் காஃபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. காபி சாப்பிடுறது இல்ல, கடவுளை மறக்கிறது இல்ல. நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா. என் வருங்கால மாப்பிள்ளையோட நல்ல குணத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாருங்க மாப்பிள்ள, நீங்க நல்லபடியா மலைக்கு போயிட்டு வாங்க. உடனே உங்க கல்யாணத்தை வச்சுக்கோ. என்ன சரிதானே? உங்க இஷ்டங்க. மலைக்கு போயிட்டு எப்ப வருவீங்க? 1 மாசம் ஆகும். 1 மாசம்? ஏமா 1 மாசம் வரைக்கும் பொறுத்துக்கவே இல்ல? ஒரு சின்ன சந்தேகம், தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. இப்படி மாலையை போட்டுக்கிட்டு கல்யாண பேச்ச பேசலாமா? பேங்க்ல டெபாசிட் பண்றதே நாளைக்கு நல்லா இருக்கதான். சங்கர்சாமி, கனகராஜா கூப்பிட்டாரு. போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. மலைக்கு போயிட்டு வந்ததும் உடனே கல்யாணம் தான். கங்க்ராட்ஸ், ரொம்ப சந்தோஷம். என்னது, நாங்க சபரிமலைக்கு போகணும்? மாலை போறதுக்கும் தொழிலுக்கு சம்பந்தமே இல்லையே. உருவனும் சொருவனும்னு இங்கேயே கொலை பண்ணிடுறான் பாஸ். இதுக்கு ஏன் சபரிமலைக்கு நாங்க போகணும்? விசு சொன்ன மாதிரி இங்கேயே அவனை தீர்த்துறோம். கரெக்ட். எண்ணி 24 மணி நேரத்துல சங்கரோட தலை இந்த டேபிள்ல இருக்கும். என்ன சொல்றீங்க? வடத்தனமா பேசாதீங்கடா. சங்கரை இங்கேயே கொன்னுட்டா கல்யாணத்துக்கு சம்மதிச்ச நான் தான் கொலைக்கு காரணம்னு என் மகளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் மாலை போட்டு உங்களை மலைக்கு போக சொன்னேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. போற வழியிலேயே அவனை தீர்த்தரணும். சதி செஞ்சு சாகடிச்சதா இருக்க கூடாது. விதி வந்து செத்ததா இருக்கணும். சுருக்கமா சொன்னா இயற்கையா இருக்கணும். சாமி பாதம், சாமி பாதம், சாமி பாதம், சாமி பாதம், சாமி பாதம். சாமி கொஞ்சம் தள்ளுங்க சாமி. ஏன் சாமி தள்ளுறீங்க? நீங்க தள்ள சொன்னீங்க. வழி விடுங்கன்னு சொன்ன சாமி. எதுக்கு? இருமுடி கட்டணும். அதுக்கு தான் நாங்க வைக்கிறோம். ஐயப்பா சாமி கொஞ்சம் நவருங்க சாமி. சாமி ஏன் சாமி முண்டி அடிச்சுட்டு வரீங்க? இருமுடி கட்டன் சாமி. குறுக்க வந்தா குருசாமி திட்டுவாரு. என் குடல் பசியை பத்தி குருசாமிக்கு நல்லா தெரியும் சாமி. முகத்தை பார்க்காதீங்க சாமி, வயித்தை பாருங்க சாமி. வயிறு ஒட்டி போச்சு சாமி. ஏன் சாமி, தேங்காய் தைக்கணும்னா டிஃபன் சாப்பிட்டு ஓடிறீங்க. இருமுடி சாமான் எடுத்து வைங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு வர ஜகா வாங்கிக்கிறீங்க. இப்ப முண்டி அடிச்சுட்டு முன்னால வரீங்களா? இப்பவும் சாப்பிடத்தான் சாமி போகணும். இருமுடி கட்டினா தான் சாப்பிட முடியும் சாமி. முடியாதுன்னா முடியாது சாமி. சாமி இன்னும் எத்தனை கட்டு இருக்கு? 20 கட்டு இருக்கு. பசிக்குது. ஏங்க, சங்கர் வந்ததும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணமே சத்திரம் கித்திரம் பார்த்து வச்சுக்கீங்களா? அப்புறம் கிடைக்கலன்னு அவஸ்தைப்பட போறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கேன் பாஸ். ஏற்கனவே நீங்க சொன்ன சங்கர் விஷயம் என் கண்ணு முன்னாடியே இருக்குது. அவனை கண்டதும் தீர்த்து கட்டிடணும். எரிமேலில இல்லைன்னா பம்பாவில் அவனை புடிச்சிடலாம். சன்னிதானத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சங்கரை சாம்பலாக்கிடணும். Yes, boss. ஏற்கனவே 3 பேர் அனுப்பியிருக்கேன். அவங்கள நம்பாமத்தான் உங்களை அனுப்புறேன். அவனை தீர்த்து கட்டல, எல்லாரையும் தீர்த்து கட்டிடுவேன். ஜாக்கிரதை. ஏங்க இப்படி செஞ்சீங்க? எதுக்காக இப்படி ஒரு கொலை திட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? சொல்லுங்க. அவன் திரும்பி வர்றது எனக்கு பிடிக்கல. அவன் திரும்பி வர்றது பிடிக்கலையா? இல்ல உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்க போறது பிடிக்கலையா? ரெண்டும் எனக்கு பிடிக்கல. தினமும் கோடி கட்டுற கோடீஸ்வர மகளுக்கும்
வெறும் பயலுக்கும் கல்யாணம்னா ஊரே சிரிக்கும். அது என் கௌரவத்தையே எரிக்கும். இப்படி ஒரு பயங்கரமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்க நீங்க அந்த பையன்கிட்ட ஏங்க நம்பிக்கையான வாக்கு கொடுக்கணும்? உங்க மகள்கிட்டயே சொல்லி அந்த ஆசையை தடுத்து நிறுத்திருக்கலாமே. அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனா அவ ஆசை நிராசையாக கூடாதுன்னு தான் இப்படி செஞ்சேன். அவங்க 2 பேரும் மனசார காதலிக்கிறாங்க. என் மனசு ஆறலையே. கண்ணுக்கு அழகா கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுக்க சொல்றியா? அதிகப்படியான ஆசை வச்சதுக்கு அழிவை தேடிக்க போறான். வெரி குட் டாடி. உங்க ஏற்பாடு ரொம்ப பிரமாதம். என்னடா எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு இவ்வளவு ஈஸியா சம்மதிச்சிட்டாரேன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சபரிமலையில அவரை சமாதி ஆக்குறதுக்கு அப்புறம் உங்க திட்டம் என்ன டாடி? தீபா, 10 காரு 10 பங்களா இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து என்ன கட்டி வச்சு அழகு பார்க்க போறீங்க. இதானே உங்க திட்டம்? அதுல என்னமா சந்தேகம்? பொண்ணை பெத்த எந்த தகப்பனும் தான் மக பெருமையோட வாழணும்னு தான் ஆசைப்படுவான். உங்க திட்டம் நிச்சயம் நிறைவேறாது. நான் அந்த நம்பிக்கையோட தான் இருக்கேன். என்ன நம்பிக்கை? தன்னையே நம்பி இருக்கிற எந்த பக்தரையும் ஐயப்பன் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை. தீபா, டாடி, உங்களுக்கே தெரியாம ஒரு போட்டியை உருவாக்கி வச்சிட்டீங்க. ஐயப்பனை நம்பிக்கிட்டு அவர் மலைக்கு போயிருக்காரு. அவரை அழிக்கிறதுக்கு நீங்க ஆள் அனுப்பியிருக்கீங்க. இந்த போட்டியில நிச்சயமா ஜெயிக்க போறது நான் தான். தெய்வம் இல்லைங்கிறதும் சூரியன் உதிக்காதுன்னு சொல்றதும் சிறுபிள்ளைத்தனம். மலைக்கு போயிருக்கிற அவரை ஐயப்பன் பல ரூபத்துல வந்து காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. நான் அனுப்பி இருக்கிற ஆளுங்க மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன். இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் உன் முடிவு? நீங்க கைய நீட்டுற இடத்துல கழுத நின்னாலும் அதுக்கு கழுத்தை நீட்ட நான் தயாரா இருக்கேன். என்ன சாமி தேடிங்க? ஏன் சாமி கேக்குறாங்கல்ல, வாய் தந்து சொன்னா என்ன? பழப்பைய காணும் சாமி. என்ன பணப்பைய காணுமா? பணப்பைய காணுமா? சரியான தொல்லை பிடிச்ச சாமி. ஏன் சாமி பணத்தை எங்க வச்சீங்க? இங்க இருக்க சாமி எல்லாம் மாலை போட்டிருக்காங்க. எந்த சாமியை போய் நான் செக்அப் பண்றது? எப்பவும் பணத்தை பெட்ல தானே வைப்பீங்க. அப்புறம் ஏன் பையில வச்சீங்க? இப்ப பணப்பைய காணும்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க. பணப்பையா? பின்ன பழப்பை குருசாமி. 3/4 டசன் ஆப்பிள முழுசா வச்சிருந்து அந்த பழப்பைய தான் காணோம். பழப்பையா? கேசாமி, இது என்ன பை உள்ள என்ன இருக்கு? பழம் ஓங்கி அடிச்சனா? இருக்கு குருசாமி. சரியான தொல்லை பிடிச்ச சாமியா வந்து சேர்ந்தது. டிரைவர் சாமி, வண்டி எடுங்க. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சாமி, என்ன சாமி? பஸ் நிறுத்த சொல்லுங்க சாமி. சும்மா உட்காருங்க சாமி. ரொம்ப அவசரம் சாமி. உட்காருங்க. குருசாமி, என்ன சாமி இப்ப என்னத்த காணோம்? பஸ் நிறுத்த சொல்லுங்க குருசாமி. இங்க பாருங்க சாமி, கண்ட இடத்துல பஸ் நிறுத்த முடியாது. நான் குருசாமி சொல்றேன், நீங்க கேட்கணும். குருசாமி சொல்றத நான் கேட்பேன், என் வயிறு கேட்க மாட்டேங்குது. ஐயோ சாமி, கொஞ்சம் குருசாமி இந்த பஸ் நிறுத்த சொல்லுங்க குருசாமி. ஏன் சாமி திங்கறத மட்டும் தனியா திங்கற? இதுக்கு மட்டும் நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? நீயே கேளு சாமி. அவசரமா இருக்கு. இத பாருங்க, பஸ் நிறுத்த சொல்ல நீங்க எல்லாம் வாந்தி எடுப்பீங்க. பஸ்ஸையே கழுவ வேண்டி இருக்கும். டிரைவர் சாமி, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சாமி. என்னப்பா தொல்லை பிடிச்ச சாமியா இருக்கு? யாருப்பா பஸ் நிறுத்தினது? எந்த கூட்டத்திலையும் இதுக்காகத்தான் சேர்றதே கிடையாது. தனியாதே போறது, தனியா வர்றது. எக்கு தப்பா மாட்டிக்கிட்டேன். ஈஸ்வரா, ஐயப்பா. சாமிகள போய் குளிச்சுட்டு எல்லாரும் சீக்கிரம் வாங்க. நீங்க குடிக்க வரல சாமி? நீங்க போங்க சாமி, நான் அப்புறமா குடிக்கிறேன். குருசாமி பசிக்குது. குருசாமி ரசிக்குதா? குளிச்சல்ல? வேலையா போச்சு சாமி. இனிமே எரிமேலியில போய் தான் பஸ் நிக்கும். இதுக்கு இடையில நிறுத்த சொன்னீங்க, அப்புறம் நான் போக முடியும்.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.